பேரவைத் தலைவர்களே, திருத்திய விடையை அளிக்க அனுமதி கோருகிறேன். மதுரை மேற்கு தொகுதியில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள கிருதுவான நதி நீரானது மழைக்காலங்களில் மதுரை, சிவகங்கை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள கண்மாய்களுக்கு செல்லும். இந்த நீர் தங்கு தடையின்றி செல்வதற்காக நெடுந்தொகை 0 கிலோமீட்டர் முதல் 13 கிலோமீட்டர் வரையில் மணக்குளம் உபரிநீர் கலங்கல் சிந்தாமணி வரையில் கிருதுமான நதியை தூர்வாரி சீரமைக்க 7.35 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. விரைவில் பணிகள் துவங்கப்படும். கிருதுமான நதி சீரமைக்கப்படும். இந்த கேள்வியோடு இன்னும் மாண்புமிகு உறுப்பினர் பூமிநாதன் அவர்கள் அன்பானடி வாய்க்கால், பனையூர் வாய்க்கால், சிந்தாமணி வாய்க்கால் இவையெல்லாம் தூர்வாரப்படுமா என்று சேர்த்து கேட்டிருக்கிறார். இவையெல்லாம் மாநகராட்சியினுடைய பராமரிப்பில் பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. எனவே மாநகராட்சியை அணுகலாம். மாண்புமிகு உறுப்பினர் பூமிநாதன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த 4 வாய்க்காலும் தூர்வாரி அந்த மீண்டும் ஒரு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பேரவைத் தலைவர் அவர்கள் வாயிலாக நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு கோரிக்கையும் நான் சேர்த்து வைக்கின்றேன். குருவிக்காரன் சாலை பாலத்துக்கு அருகில் ஒரு தடுப்பணை கேட்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அந்த கோரிக்கையை நான் அமைச்சர் அவர்கள் கோரிக்கையாக வைத்திருந்தேன். அதில் அந்த கோரிக்கையில் அதற்கு பதிலாக தந்திருக்கின்ற அந்த கோரிக்கை, அந்த இடத்துல தடுப்பணை கட்டினால் அந்த பங்கசங்காரணி, அண்ணா நகர் அந்த ஏரியாவெல்லாம் நீர் கிரவுண்ட் வாட்டர் கூடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இப்போ தெப்பக்குளத்தில் நீர் தொடர்ந்து தேக்கியதனால் அந்த ஏரியாவில் எல்லா போர்லையுமே தண்ணி இப்போ குறைவென்று கிடைக்கின்றது. இதையும் சேர்த்து தர வேண்டும் என்று கேட்டு அந்த தடுப்பணைக்கு பக்கத்திலேயே தெப்பக்குளம் வாய்க்கால் இருக்கின்றது. அது ஏற்கனவே தெப்பக்குளத்துக்கு போறதுல நிறைய சாக்கடை கலந்து போகுது. இந்த இடத்துல இருந்ததுன்னா ரொம்ப பக்கத்தில் தெப்பக்குளத்துக்கு ஏற்கனவே வாய்க்கால் இருக்கு. அதனால இந்த தடுப்பணையிலிருந்து போனால் அந்த வாய்க்காலில் தெப்பக்குளத்துக்கு எந்த ஒரு கழிவு இல்லாமல் அதை தண்ணி சேரும்ங்கிறதுக்காக தான் நான் தொடர்ந்து இந்த கோரிக்கையை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கையை வைக்கின்றேன். தயவு கூர்ந்து இன்னொரு கேள்வி இருக்கு, பதில் சொல்லட்டும். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பூமிநாதன் சொன்னதை நிச்சயமா நிறைவேற்றிடுறேன். இதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். மாண்புமிகு உறுப்பினர் பூமிநாதன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சபா ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமீபத்தில் வந்த பெஞ்சல் புயல் மழையினால் கடலூர் மாவட்டம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பூகோள ரீதியாக அமைப்பினால் மேலே உள்ள 7 மாவட்டங்களில் உள்ள மழைநீர் வடிகால் பகுதியாக கடலூர் மாவட்டம் இருக்கிறது. அடிக்கடி பேரிடர் பாதிக்கின்ற பகுதியாகவும் கடலூர் மாவட்டம் உள்ளது. எனவே கடலூர் மாவட்டத்திற்கென சிறப்பு திட்டங்களை தீட்டி சிறப்பு நிதியை ஒதுக்கி அந்த ஆற்றின் கொள்ளளவை அதிகரிக்கின்ற வகையில் கரைகளை உயர்த்தி அதை பலப்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வெள்ள சேதத்தை பற்றி கேள்விப்பட்ட மாண்புமிகு முதல்வர் அவர்களும் 2 தினங்களில் 2 முறை கடலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்து மக்களுக்கு ஆறுதலையும் ஆதரவையும் கொடுத்த மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தென்பெண்ணை ஆற்றில் இருக்கின்ற அதிக வெள்ளம் தென் மலட்டாற்றில் புகுந்து நெய்வேலி தொகுதியில் உள்ள திருவாமூர், காமாட்சிப்பேட்டை, எலந்தம்பட்டு, சிறுவத்தூர், ஏரிப்பாளையம், செம்மேடு, கருக்கை போன்ற கிராம பகுதிகளில்
குடியிருப்பு பகுதிகளிலும் அதே போல் வயல் பகுதிகளிலும் பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பகுதியினுடைய நீண்ட நாள் கோரிக்கையான காமாட்சிப்பேட்டையில் ஒரு தடுப்பணையை கட்டி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையினும் இந்த நேரத்தில் வைக்கின்றேன். இந்த பகுதி கிரிட்டிக்கல் சோன் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எக்ஸ்ப்ளாய்டட் சோனாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த பகுதியில் உள்ள நிலத்தடி நீர் உப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த அவசியத்தை கருதி அந்த இடத்திலே காமாட்சிப்பேட்டையில் ஒரு தடுப்பணையை கட்டி கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு சபாரத்தினுடைய யோசனை நல்ல யோசனை, கோரிக்கையும் நல்ல கோரிக்கை, இரண்டையும் அரசு கவனிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் ரூபி மனோகர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்குநேரி பெரிய குளம் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் உள்ளது. மழைக்காலங்களில் அதனுடைய கரை உடையும் அபாயம் உள்ளது. அரசு அந்த கரையை பலப்படுத்தி நாங்குநேரி பெரிய குளத்தை தூர்வார ஆவண செய்யுமா என தாங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இவர் கோரிக்கையும் நான் நன்கு அறிவேன், நியாயம்தான். அது மாண்புமிகு கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுக்கும் அரசு. மாண்புமிகு உறுப்பினர் ராமலிங்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மோகனூர் ஒன்றியம் ஆண்டாபுரம் கிராமம் வழியாக 50 மீட்டர் அகலத்தில் கருவாட்டாறு செல்கிறது. மழைக்காலங்களில் 3 மாதம் முதல் 6 மாதம் வரை ஆற்றில் தண்ணீர் செல்கிறது. அதன் வலது கரையிலே ஆண்டாபுரம் கிராமம் மற்றும் அதன் அருகில் வேலம்பட்டி, பூண்டிப்பாளையம், அரூர், ஆலம்பட்டி, அரசம்பட்டி போன்ற கிராமங்களும், அதன் இடது கரையிலே திருச்சி மாவட்டம் எம்களத்தூர் மற்றும் மேக்கில்நாக்கியம்பட்டி கிராமங்களும் உள்ளன. எனவே மழை காலங்களில் இந்த பகுதியை கடந்து செல்வதற்கு சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் மக்கள் சுற்றி செல்ல வேண்டியிருக்கிறது. எனவே பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இந்த ஆற்றின் குறுக்கே ஒரு மேம்பாலம் அமைத்து தர மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொண்டு, மேலும் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழ் இந்த கோரிக்கையை நான் வைத்துள்ளேன் என்பதையும் பணியோடு தெரிவித்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். ஒரு பாலம் கேட்காங்க ஆத்துல. ராமலிங்கம். அவர் பேசின பேச்சை பார்த்தா பாலம் கேட்ட மாதிரி தெரியல. அவங்க ஊரை சுற்றி ஒரு ஜாகிரபி சொல்லி முடிச்சிருக்கார். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் எழுதி கொடுத்தால் அது பற்றி கவனிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் உதயகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அம்மாவுடைய அரசிலே மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நீர் மேலாண்மையிலே ஒரு புரட்சி செய்வதற்காக குடிமராமத்து திட்டத்தை செயல்படுத்தி ஏறத்தாழ பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டிலே வரக்கூடிய, உள்ளாட்சித்துறையிலே கட்டுப்பாட்டில் வரக்கூடிய அனைத்து ஏரிகளும் குளங்களும் தூர்வாரப்பட்டு அதில் 14,000 ஏரிகளிலே ஏறத்தாழ 6,000 ஏரிகள் அன்றைக்கு தூர்வாரப்பட்டதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நன்றாக அறிவார்கள். மீதமுள்ள 8,000 ஏரிகளை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தூர்வாருகிற அந்த நடவடிக்கையை குடிமராமத்து திட்டத்தின் கீழ் எடுத்தால், இது போன்ற மழைக்காலங்களிலே மழை நீரை சேமித்து வைப்பதற்கு குடிமராமத்து திட்டம் நீர் மேலாண்மையிலே ஒரு புரட்சிகரமான திட்டம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எஞ்சியுள்ள இந்த 8,000 ஏரிகளை தூர்வாருவதற்கு முன் வருவாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவரே, குடிமராமத்து என்பது ஒரு நல்ல திட்டம். நான் குறை சொல்ல மாட்டேன். நீங்கள் இதுவரையில் நானால் இப்பொழுது RRR திட்டம் வந்திருக்கிற காரணத்தால் பல ஏரிகளை அதில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் சொன்னதையும் அரசு கவனிக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள், திருவாரூர் மாவட்டத்தில் காவிரி பாசன பகுதி மற்றும் வெண்ணாறு வெட்டாறு பாசன பகுதிகளில் ஆறுகளை விட பாசன வாய்க்கால்கள் மேடாகி கொண்டிருக்கிறது. எனவே குறைவான தண்ணீர் ஆறுகள் வருகிற பொழுது வாய்க்கால்களில் சரியாக ஏறி செல்வது கிடையாது. எனவே இந்த குறையை போக்குவதற்கு வாய்க்கால்கள் தூர்வாரப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் தேவைக்கேற்ப தடுப்பணைகள் கட்டித்தர வேண்டும். இதனை அரசு செய்வதற்கு முன்னுரிமை என மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் இப்பொழுதெல்லாம் கேட்பதெல்லாம் டேம் பற்றியதல்ல, தடுப்பணை தான்.
ஆனால் அதுதான் சரியாக கூட இருக்கிறது. எனவே இதுவரையில் ஒரு 500 தடுப்பணைகள் கட்டுவதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். இந்த ஆண்டு நான் முதலமைச்சரத்தை மற்றவரை கேட்டிருக்கிறேன், ஒரு 1000 தடுப்பணைகளை வருகிற ஆண்டில் கொடுத்தால் கூடுமான வரையில் எல்லா உறுப்பினருடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றப்படும். அதுதான் இன்றைக்கு நீர்வளத்துறையிலே செய்ய வேண்டிய ஒரு பெரிய திட்டமாக இருக்கிறது. காரணம், தடுப்பணை கட்டுவதன் மூலம் அங்கே ஒரு 6 அடி 4 அடி தண்ணீர் இருக்கிறார். தண்ணீர் இருப்பதால் கிட்டத்தட்ட ஒரு பொருளாங்க 2 பொருளாங்க தண்ணீர் நீக்கி வைப்போம் வருஷம் முழுவதும். ஆக நீர் ஆதாரம் கிடைக்கிறது. நீங்கள் மாயனூரை பார்த்தால் ஒரு காலத்தில் நாங்கள் கட்டினோம். மாயனூர் அப்பொழுது வறண்ட பகுதி, இப்போது வளமான பகுதியாக இருக்கிறது. என்னுடைய தொகுதியிலேயே ஒரு தடுப்பணை கட்டினேன். கட்டும் போது எல்லாம் இது வானாது எது இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ இந்த மழையில் நின்று தண்ணி எல்லா கடலும் தண்ணி ஏறி போச்சு. ஆகையினால குடி தண்ணீர் போய்ட்டு விவசாயத்துக்கு கிடைக்கல. ஆகவே விவசாயத்திற்கு தேவையானது இப்பொழுது தடுப்பணைகள் தான். எனவே மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொன்னது போல அந்த தடுப்பணை கட்டுவதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்தால் நிச்சயமாக உங்கள் கோரிக்கை ஏற்படும். தூர்வாருவது என்பது நீங்கள் குறிப்பிட்ட அந்த கால்வாய்களை கவனத்தில் கொள்கிறேன். இந்த ஆண்டு தூர்வாருவது நினைத்துக் கொள்ளலாம். மாண்புமிகு உறுப்பினர் தமிழரசி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தொகுதிக்கு உட்பட்ட திருப்போணம் ஒன்றியத்தில் கிருதுமால் நதி பாசன விவசாயிகள் வைகை நதி அணைக்கட்டோடு பாசன விவசாயத்தை சேர்க்க வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கை. வைகை அணை ஆயக்கட்டில் முதல் பேரணி என்பது 46 கண்மாய்களை உள்ளடக்கியது. இந்த 46 கண்மாய்களில் 16 கண்மாய்கள் இன்றைக்கு பயனற்று போய்விட்டன. வீடுகளாக கட்டடங்களாக எழுப்பப்பட்டு பயனற்று போயிருக்கின்றன. அந்த முதல் பேரணி பார்ப்போம் என்று சொன்னால் 27,528 பாசன விவசாயிகள் பயன்பெற்று வந்தனர். இதில் 9,234 ஏக்கர் இப்போது பயனற்று இருக்கிறது. எங்களுடைய திருப்போணம் பாசன விவசாயிகள், கிருத்துமால் பாசன விவசாயிகள் 5,338 ஏக்கர் விவசாயத்திற்கு நீரை கேட்கின்றார்கள். வைகை ஆயக்கட்டில் சேர்க்க வேண்டும் என்று தாயுளம் கொண்ட தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களும் கருணை உளம் கொண்ட நம்முடைய பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களும் இந்த ஆயக்கட்டில் கிருத்துமால் நதியை இணைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு திருப்பணம் வட்டத்திற்கு உட்பட்ட சருகுனி 6 வரத்து கால்வாய் 12 ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படாமல் இருக்கிறது. அதையும் தூர்வார வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வைகை கிருத்துமால் நதியை வைகை ஆயக்கட்டில் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு தங்கள் வாயிலாக நிறைவு செய்து கொள்கிறேன். அமைச்சர் பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் தொகுதியின் மீது அக்கறையால் நேற்றுக்கு ஒரு 10-20 பேரை கூட்டிக் கொண்டு வந்து இதே கோரிக்கை என் வீட்டிலே வைத்தார்கள். அவர்களுக்கும் உறுப்பினருக்கும் சேர்த்து விளக்கம் சொல்லி நான் அனுப்பினேன். அதே பதில் தான் இப்போதும் பொருந்தும், ஏற்றுக்கொள்ளும். மாண்புமிகு உறுப்பினர் செல்வ பெருந்தகை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த வாரம் பெய்த மழையால் வரதராஜபுரம் பகுதியில் முல்லை நகர், தனலட்சுமி நகர், பிடிசி நகர், அஷ்டலட்சுமி நகர் போன்ற இடங்களில் பெருவெள்ளம் ஏற்பட்டு பத்திரிகையெல்லாம் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உங்களிடம் எடுத்து வந்து காண்பித்தேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அனுபவம் வாய்ந்தவர், எதை எடுத்தாலும் முழுமையாக செய்யக்கூடியவர், அரைக்குறையாக செய்யாதவர், அதை நாடு அறியும். ஆனால் அந்த பகுதியில், என்னுடைய தொகுதியில் வரதராஜபுரம் பகுதியில் அரைக்குறையாக வேலை நடந்திருக்கிறது, முழுமையாக நடைபெறவில்லை. ஆனால் முன்பு ஒரு காலத்திலெல்லாம் மழை வந்தால், வெள்ளம் வந்தால் 10 நாட்கள் 20 நாட்கள் தண்ணி தேங்கி நிற்கும். உங்களுடைய முயற்சியால் இப்பொழுது ஒரு நாளில் வடிந்து விடுகிறது. இருந்த போதிலும் அந்த பகுதியிலே நான் சொன்ன இடத்துல திருப்புகழ் கமிட்டியுடைய பரிந்துரை இருக்கிறது. திருப்புகழ் கமிட்டியுடைய பரிந்துரையை முழுமையாக நிறைவேற்றினால்தான் அங்கே தண்ணீர் இல்லாத பகுதியாக அதை பார்க்க முடியும். கடந்த காலத்தில் இருந்து நீங்கள் இதற்கு முன்பு இருக்கும் பொழுதே ஒரு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறீர்கள். அதில் ஒரத்தூர் ஏரி, படப்பை ஏரி, மணிமங்கலம் ஏரியை நீர்த்தேக்கமாக ஆக்கினால் இங்கே இந்த பகுதியில் தண்ணீர் வராது என்று. ஆகவே திருப்புகழ் கமிட்டியை எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை நிறைவேற்றுவார் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். எல்லா இடத்திலும் ஏற்பது போல் நெருக்கடி எனக்கும் என்னுடைய தொகுதியில் இருக்கிறது. ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறேன். வருகின்ற நிதிநிலை அறிக்கையில் எங்களுடைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இதை நிறைவேற்றவில்லை என்றால் திருப்புகழ் கமிட்டியை நான் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வது அது அவர் கையில் தான் இருக்கிறது என்று. ஆகவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இதை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் உறுப்பினர் நல்லா மாட்டிக்கிட்டார் என்கிட்ட. நெக்ஸ்ட் முறை எம்எல்ஏ வரணும்னா என் கையில் இருக்கு. ஆக
திருப்புகழ் கமிட்டி மட்டும் இல்லை, திருவாசக கமிட்டி கொடுத்தாலும் சரி, நீங்கள் சொன்னது எனக்கு தெரியும். அதனால் நான் முந்தின நாள் கூட அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு பேசியிருக்கிறேன். கவலைப்பட வேண்டாம், குறை தீர்க்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஸ்டாலின் குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய துறையூர் தொகுதியில் பச்சைமலையில் ஏற்பட்ட மழையின் காரணமாக கடந்த வாரம் செங்காட்டுப்பட்டி, கீரம்பூர், துறையூர் பெரிய ஏரி, துறையூர் சின்ன ஏரி, சித்திரப்பட்டி, சிங்களாந்தபுரம், மாதனூர், தவிட்டுப்பட்டி, கட்டணாம்பட்டி, நல்லியம்பட்டி, செல்லிப்பாளையம், மருவத்தூர், கிருஷ்ணாபுரம், சிக்கத்தம்பூர், கோவிந்தாபுரம், முருகூர் ஆகிய அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் ஊருக்குள்ளே புகுந்து விவசாய நிலங்களும் வீடுகளும் பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த வாய்க்கால் தூர்வாரப்படாமல் இருக்கிறது. எனவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்கள் எங்களுடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்களிடம் எங்களுடைய தொகுதி மக்கள் கடந்த வாரம் போய் நேரடியாக வெங்காயமும் விளைநிலங்களும் பாதிக்கப்பட்டு என்று தங்களுடைய கோரிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். எனவே நிரந்தர தீர்வு காண்பதற்காக இந்த வாய்க்காலை தூர்வாரி நிறைய இடங்களில் அந்த கரைகள் மூலம் உடைந்து விவசாய நிலங்களும் வீடுகளுக்கும் தண்ணி புகுந்துள்ளது. எனவே நிரந்தர தீர்வு காண்பதற்காக மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அமைச்சர் நிறைய கேள்வி பதில் சொல்லியாச்சு. மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்ன கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற தங்கந்த அரசு தான் எனக்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டும் உட்கார்ந்து கேட்டிருக்கிறார். நல்ல கனிவுள்ள ஒரு நிதி அமைச்சர். இந்த கருணையோடு கவனித்து இந்த ஆண்டு எனக்கு அதிகமான நிதியை ஒதுக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக அவரை நான் கேட்டுக்கொண்டேன். மாண்புமிகு உறுப்பினர் அன்பழகன். பேரவைத் தலைவர் அவர்களே, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் அமைந்திருக்கின்ற சின்னாறு அணையில் இருந்து அணை நிரம்பி வரக்கூடிய உபரி நீருக்கு இடையிலே மாரண்டள்ளி அணைக்கட்டு இருக்கிறது. அந்த அணைக்கட்டிலிருந்து 420 கனஅடி தண்ணீர் மட்டும் செல்லக்கூடிய கால்வாயாக செங்கன் பஸ்லாவ் ஏரிக்கு செல்கிறது. அந்த செங்கன் பஸ்லாவ் ஏரியிலிருந்து கொண்டசாமநல்லி ஏரி வரை 14 ஏரிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு. அதே போல பாப்பார்பட்டி ஏரி வரை, புலிகரை ஏரி வரை என்று கிட்டத்தட்ட 100 ஏரிக்கு பக்கமாக தண்ணீர் செல்லக்கூடிய நிலையிலே சின்னாறு அணையினுடைய அணை நிரம்பி வரக்கூடிய உபரி நீரானது இந்த அணைக்கட்டை தாண்டினால் நேராக ஒகேனக்கலுக்கு தான் செல்லு அடைகிறது. ஆகவே இந்த 420 கனஅடி கொள்ளளவு கொண்ட அந்த கால்வாயை 1000 கனஅடி கொண்ட கொள்ளளவு கொண்ட கால்வாயாக மாற்றினால் தண்ணீரானது உபரி நீரானது அந்த ஏரிக்கு செங்கன் பஸ்லாவ் ஏரிக்கு செல்லக்கூடிய நிலை உருவாகும். அப்படி உருவாக்குகின்ற பட்சத்திலே அனைத்து ஏரிகளுக்கும் தண்ணீர் செல்லும். உபரி நீர் வருகின்ற பொழுது 420 கனஅடிக்கு மேல் வருகின்ற தண்ணீர் அனைத்துமே ஒகேனக்கலுக்கு சென்று வருகிறது. இதே சின்னாறு அணையிலிருந்து வரக்கூடிய உபரி நீருக்கு சாமனூரிலே ஒரு தடுப்பணையும் தொல்லக்காது என்ற இடத்திலும் ஒரு தடுப்பணையும் கட்டினால் அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய பெருமக்கள் முழுமையாக பயன்படக்கூடிய வகையிலே அது அமையும். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதை செயல்படுத்துவதற்கு முன்வருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அரை மணி நேரம் அமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மற்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு அதை அந்த ஏரி இந்த ஏரின்னு சொல்கிறார்கள். ஆனால் மாண்புமிகு உறுப்பினர் அன்பழகன் அவர்கள் நீண்ட நெடுங்காலம் அமைச்சராக இருந்தவர்கள். இதை அப்பொழுதே செய்து முடித்திருக்கலாம். இவ்வளவு முக்கியமான வேலையை என்னிடத்தை விட்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் முன்னாள் அமைச்சருடைய கோரிக்கை இந்நாள் அமைச்சர் ஏற்றுக்கொள்வார். மாண்புமிகு உறுப்பினர் எழிலரசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல வெள்ள பாதிப்பு உங்களோட முடியுது. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவை முன்னவர் அவருடைய மாவட்டத்திலிருந்து வருகிற பாலாறு காஞ்சிபுரம் எல்லையில் நுழைந்து பிறகு அது நீண்ட தூரம் பயணித்து அது கடலில் கறக்கிறது. அந்த பாலாற்றின் நடுவே தடுப்பணை கட்ட வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை இருக்கிறது. பேருஞ்ச பிறந்த அண்ணாவின் மண்ணின் மீது அவர் மிகுந்த அக்கறையும் கொண்டவர், அன்பும் கொண்டவர். எனவே அதை பரிசீலித்து விஷா கிராமத்தின் அருகில் பாலாற்றில் தடுப்பணை கட்ட முன் வருவாரா என்று அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லியிருந்தாங்க. எல்லா உறுப்பினருடைய ஒட்டுமொத்த கோரிக்கை ஆங்காங்கு நீர்வளத்தை பெருக்குவதற்கு தடுப்பணை கட்ட வேண்டும் என்பது. அதை நான் முழுக்க ஏற்றுக்கொள்ளுகிறேன். நானே பரிசுத்தமாக பார்த்திருக்கிறேன். எனவே இந்த ஆண்டு முதலமைச்சரிடத்தில் இதை எடுத்து கூறி பெரும் நிதியை பெற்று 1000 கழுப்பணைகள் கட்டுவதற்கு வேண்டிய அனுமதியை பெற வேண்டும் என்று முயற்சிக்கிறேன். ஆகையினால நிச்சயம் அண்ணா தம்பி மண்ணன் எல்லா மண்ணுக்கும் கட்டப்படும்.